அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் பீனல் கோடில் 23 சாப்டர்ஸில் மொத்தம் 511 செக்ஷன்ஸ் இருக்குல்ல. இதில் ஃபஸ்ட்டு 11 சாப்டர்ஸோட அவுட்லைனை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியன் பீனல் கோட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் 16. இந்த சாப்டர் எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடி, அதாவது மனித உடம்புக்கு எதிரான குற்றங்கள். இதை பற்றி செக்ஷன் 299 377 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன்ஸில் என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸுங்கிற சாப்டரில் இருந்து ஒரு செக்ஷன் பார்க்கணும். இந்தியன் பீனல் கோடில் சாப்டர் 2ல் செக்ஷன் 6 இருந்து செக்ஷன் 52A வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன வேர்டுக்கு என்னென்ன மீனிங்னு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு செக்ஷன்லேயும். இதில் நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 44. இந்த செக்ஷனில் இன்ஜுரினா என்னன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இன்ஜுரினா என்ன? ஹார்ம், இல்லீகல் ஹார்ம், அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காயம். அந்த காயம் யாருக்கு? ஒரு பர்சனுக்கு ஏற்படுத்துகிறாங்க. ஒரு பர்சனோட உடம்பு, மனசு, இல்லைன்னா அவரோட ரெப்யூட்டேஷனுக்கு, இல்லைன்னா அவரோட ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்படுத்தக்கூடியது தான் இன்ஜுரி. இந்த சாப்டரில், அதாவது சாப்டர் 16ல் இதில் பாடிக்கு ஏற்படுத்தக்கூடிய இன்ஜுரியை பற்றி நம்ம டீல் பண்ணுறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் 44ல் உள்ள டெஃபினிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டருக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த சாப்டர் 16ல் உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய என்னென்ன அஃபென்சஸை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கல்பபிள் ஹோமிசைட், மர்டர், டெத் பை நெக்லிஜென்ஸ், டவுரி டெத், சூசைட், தக், மிஸ்கேரியேஜ், அபேண்டன்மெண்ட் ஆஃப் சைல்டு, கன்சீல்மெண்ட் ஆஃப் பர்த், ஹர்ட், கிரீவியஸ் ஹர்ட், ஆசிட் அட்டாக், wrongful restraint, wrongful confinement, criminal force, assault, sexual offenses, kidnap, abduction, rape, unnatural offenses. இப்போது இந்த அஃபென்சஸ் எல்லாத்த பற்றியும் நம்ம என்னென்ன அஃபென்ஸ், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் உண்டு, என்னென்ன டீட்டெயில்ஸ்னு நம்ம அவுட்லைனை பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அஃபென்ஸ் என்னென்னா கல்பபிள் ஹோமிசைட் அண்ட் மர்டர். இதுதான் இந்த சாப்டர்லேயே இம்பார்ட்டன்ட் அண்ட் கன்ஃபியூசிங் அஃபென்சஸ்னு சொல்லலாம். கல்பபிள் ஹோமிசைடு அப்படின்னா என்னென்னு செக்ஷன் 299 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மர்டர் அப்படின்னா என்னென்னு செக்ஷன் 300 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராமை பார்த்தா கொஞ்சம் புரியும். கல்பபிள் ஹோமிசைடுங்கிறது ஜீனஸ், மர்டருங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ். அதாவது கல்பபிள் ஹோமிசைடுங்கிறது ஒரு மரம்னு வச்சுக்கிட்டோன்னா, மர்டர் அதில் இருக்கக்கூடிய ஒரு கிளை. ஸோ மர்டரில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் கல்பபிள் ஹோமிசைடில் இருக்கும். ஆனால் கல்பபிள் ஹோமிசைடில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் மர்டரில் இருக்காது. அதான் ஆல் மர்டர் ஆர் கல்பபிள் ஹோமிசைட், பட் ஆல் கல்பபிள் ஹோமிசைட்ஸ் ஆர் நாட் மர்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போது கல்பபிள் ஹோமிசைட், மர்டர் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா, முதல்ல இன்டென்ஷன் டு காஸ் டெத், அந்த ஆப்போசிட் பார்ட்டியை டெத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணம் இருக்கும். ரெண்டாவது, இந்த செயலை நம்ம செஞ்சால் அவங்க உயிர் போயிடும் அப்படிங்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும். மூணாவது, அந்த செயலை நம்ம செய்கிறதன் மூலமாக டெத் காஸ் ஆகிருக்கணும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் காமனான இன்க்ரீடியன்ட்ஸ் கல்பபிள் ஹோமிசைடு அண்ட் மர்டருக்கு. ஆனால் கல்பபிள் ஹோமிசைடும் மர்டரும் வேறு வேறு அஃபென்சஸ். அப்போ எந்த இன்க்ரீடியண்ட் அது ரெண்டையும் வேறு வேறையாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுதுன்னு பார்த்தோன்னா, ப்ரீ பிளானிங். கல்பபிள் ஹோமிசைடை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிளானிங்கிற ஒன்று இருக்காது. ஆனால் மர்டருங்கிறத பொறுத்த வரைக்கும் முன்னாடியே இன்டென்ஷன் இருந்து ப்ரீ பிளானிங் இருக்கும். இப்போது இதில் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. இந்த 5 எக்ஸப்ஷனல் கேசஸ். இந்த 5 மேட் அவுட் ஆச்சுன்னா அது கல்பபிள் ஹோமிசைடு, இது இல்லைன்னா மர்டர். இதை ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம பார்த்தோன்னா புரியும். சப்போஸ் ஏபின்னு 2 பர்சன் இருக்காங்க. 2 பேரும் கேஷுவலாக ஒரு பிளேஸில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதமாகி சண்டை ஆகிடுச்சு. அதில் ரொம்ப ஆத்திரமான அந்த பிளேஸில் கிடச்ச ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு சுத்தியல், மண்வெட்டி, எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து பியை அடிச்சிட்டாரு. பியை கொல்லணுங்கிற இன்டென்ஷனோடு தான் அடிச்சிருக்காரு. அதில் பியும் இறந்து போயிட்டார். இது கல்பபிள் ஹோமிசைடு. ஏன்னா ஏக்கு இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் பிளானிங்கோ முன்னாடியே இன்டென்ஷனோ இல்லை. அவர் அந்த பிளேஸுக்கு திடீர்னு தான் அது நடந்துடுச்சு. ஒரு சடன் ப்ரொவகேஷன் காரணமாக அது நடந்துட்டு, அதனால் அது கல்பபிள் ஹோமிசைடுன்னு சொல்கிறோம். சப்போஸ் ஏயும் பியும் மீட் பண்ண வராங்க. மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏக்கும் பிக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஏ அங்கே வரும்போதே பியை கொண்டு வரணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடு தான் வர்றாங்க. கொல்றதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கொண்டு வராங்க.
அப்போ அதே மாதிரி இன்டென்ஷனோட நாலேஜோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பியை தாக்கி பி இறந்து போயிட்டாருன்னு சொன்னோன்னா அப்போ வந்துட்டு என்ன அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும்னா மர்டர். இதுதான் கல்பபிள் ஹோமிசைடுக்கும் மர்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கல்பபிள் ஹோமிசைடில் ப்ரீ பிளானிங்கிறது இருக்காது, மர்டரில் ப்ரீ பிளானிங்கிற இன்க்ரீடியண்ட் இருக்கும். இந்த கல்பபிள் ஹோமிசைட் அண்ட் மர்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா கல்பபிள் ஹோமிசைடுக்கு மர்டரை விட கம்மியான பனிஷ்மெண்ட் தான். மர்டருக்கு டெத் சென்டென்ஸு, இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன் உண்டு. ஆனால் கல்பபிள் ஹோமிசைடை பொறுத்தவரை டெத் சென்டென்ஸ் கிடையாது. இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் இல்லைனா 10 years அண்ட் ஃபைன் தான் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் அஃபென்ஸ் இந்த சாப்டரில் என்னது பார்க்க போகிறோன்னா டெத் பை நெக்லிஜென்ஸ். இதை பற்றி செக்ஷன் 304A டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த 304A 1860 இந்தியன் பீனல் கோட் வரும்போது கிடையாது. அதுக்கப்புறம் லேட்டராக 1870 தான் அமெண்ட்மெண்ட் மூலமாக இன்சர்ட் பண்ணாங்க. இந்த செக்ஷன் படி டெத்தை வந்து நெக்லிஜென்ஸ் மூலமாகவோ இல்லைனா ரேஷ்னஸ் மூலமாகவோ காஸ் பண்ணுனா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நெக்லிஜென்ஸுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். சப்போஸ் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ண ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை, ஒரு சிசர் இல்லைன்னா காட்டன் எதையாவது பேஷண்ட்டோட பாடிக்குள்ள வச்சு தைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட ரிசல்ட்டாக அந்த பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா இதில் டெத்து காசு ஆகிறதுக்கு என்ன காரணம்? அந்த டாக்டரோட நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவு தான் காரணம். அப்போ இந்த செக்ஷனுக்கு கீழே அந்த டாக்டர் வந்து பனிஷபிள். அடுத்ததாக ரேஷ்னஸுக்கும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஒரு பஸ் டிரைவர் வந்து கண்டபடி பஸ்ஸை வேகமாக ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போது எதிர்த்தாப்பில் ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ண வரும்போது அவரை இடிச்சிடுறாரு. இடித்து அந்த பர்சன் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு ரேஷ்னஸ்ங்கிறது வந்து அப்ளை ஆகுது. அந்த டிரைவருக்கு 304A படி பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும். இதை தான் நம்ம இந்த செக்ஷனில் டெத் காஸ்ட் பை நெக்லிஜென்ஸ் அண்ட் ரேஷ்னஸ்னு பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது டவுரி டெத். இதை பற்றி செக்ஷன் 304B டீல் பண்ணுறாங்க. இந்த செக்ஷன் வந்து 1986 அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்தியன் பீனல் கோடில் இன்சர்ட் பண்ணாங்க. இந்த டவுரி டெத்துக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். இறந்து போன திருமணமான பெண்ணோட உடம்பில் ஏதாவது இன்ஜூரி இல்லைன்னா தீக்காயம் இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு அப்நார்மல் விதத்தில் இறந்துருக்கணும். டெத்து வந்து சந்தேகத்துக்கு இடமுள்ளதாக இருக்கணும். அடுத்தது இந்த டெத்து வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 7 வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கணும். இறந்து போன பெண் இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லைனா ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் மூலமாக க்ரூவாலிட்டி, கொடுமையை அனுபவிச்சிருக்கணும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை டவுரி டெத்துன்னு சொல்லலாம். நம்ம டவுரி டெத்தை பற்றி பார்க்கும்போது இந்த செக்ஷன் மட்டும் இல்லாமல் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 சேர்த்து படிக்கணும். இந்த சாப்டரில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அஃபென்ஸ் சூசைடு. சூசைடுக்கு கீழே 2 டைப்ஸ் ஆஃப் அஃபென்சஸை பிரிக்கலாம். ஒன்று அபட்மெண்ட், இன்னொன்று அட்டெம்ப்ட். அபட்மெண்ட்டில் வந்து இன்னொரு பர்சன் சூசைடுக்கு தூண்டுறது. யாரை தூண்டுறாங்க? 305 செக்ஷனில் ஒரு சைல்டு இல்லைனா இன்சைன் பர்சன், மனநலம் பாதிக்கப்பட்டவர் தற்கொலை பண்ண தூண்டுறது அவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறதுக்கான பனிஷ்மெண்ட்டு. 306 எனி அதர் பர்சன், சைல்டாவோ இன்சைன் பர்சனாவோ இல்லாத மற்ற பர்சன்ஸை தற்கொலைக்கு தூண்டுறதை பற்றி 306 சொல்லியிருக்காங்க. ஒரு பர்சனை தற்கொலைக்கு தூண்டுறதுக்கு பனிஷ்மெண்ட் 10 years வரைக்கும் இருக்குது. அடுத்ததான் அட்டெம்ப்ட் டு சூசைடை பற்றி செக்ஷன் 309 சொல்லியிருக்காங்க. அட்டெம்ப்ட்னா விஷம் குடிச்சியோ இல்லைனா ஏதாவது ஒரு முறைப்படி நம்ம உயிரை நம்மளே முடிவுக்கு கொண்டு வர்றது. அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் 1 year இல்லைனா ஃபைன் இல்லைனா போத். இந்த செக்ஷனோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை பற்றி நிறைய டிபேட் இருக்குது, கேஸ் லாஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த அஃபென்ஸை பற்றி தற்கொலை பண்ணுறதுக்கு உடந்தையாக இருக்கிறது, அதோட தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது, இது 2க்கான பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற அஃபென்ஸ் என்னென்னா தக்கு அப்படின்னா கொள்ளைக்காரன்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு மற்ற பர்சன், அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பர்சன் கூட சேர்ந்துட்டு ராபரி, அப்புறம் குழந்தைகளை கடத்துறது, இது 2ம் செய்யும்போது மர்டரும் பண்ணுவாங்க. அவங்களோட ஆப்ஜெக்டை வந்துட்டு அடையிறதுக்கு மர்டரும் இந்த ராபரி, சைல்ட் ஸ்டீலிங் கூட சேர்ந்து பண்ணுவாங்க. இந்த தக்குங்கிறதுக்கான டெஃபினிஷனை வந்து செக்ஷன் 310 கொடுத்துருக்காங்க. தக்காக இருக்கிறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறது செக்ஷன் 311 சொல்லியிருக்காங்க. ஸோ தக்குங்கிறது பேசிக்கலி ராபரி அப்புறம் குழந்தை கடத்தலை ஹேபிச்சுவலாக பண்ணுற பர்சனை தான் தக்குன்னு சொல்கிறோம். இந்த சாப்டரில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய அஃபென்ஸ் என்னென்னா மிஸ்கேரியேஜ்.
மிஸ்கேரேஜை பற்றி செக்ஷன் 312 நம்ம பார்க்கலாம். மிஸ்கேரேஜ்னால் கருக்கலைத்தல். இந்த கருக்கலைத்தல்ங்கிறது வந்து அந்த பெண்ணோட ஹெல்த்துக்காகவும் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக குட் ஃபேத்தில் பண்ணலாம். மற்றபடி குட் ஃபேத் இல்லாமல் அந்த பெண்ணோட கன்சென்ட்டோட பண்ணாலும் கன்சென்ட் இல்லாமல் பண்ணினாலும் அது அஃபென்ஸ் தான். ஒரு மதரோட வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து உயிரோடு பிறக்க விடாமல் தடுக்கிறத தான் நம்ம வந்து மிஸ்கேரேஜ்னு சொல்கிறோம். அப்புறம் குவிக் வித் மதர் அப்படின்னோன்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சி. அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் வந்து மதர் இருக்கும்போது ஒரு குழந்தைய கொண்டாங்கன்னா அது வந்துட்டு ஈக்குவல்ஸ் டு கல்பபிள் ஹோமிசைடா. நம்ம வந்துட்டு மிஸ்கேரேஜை பற்றி பார்க்குறதுக்கு வந்து இந்த செக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட் 1971 சேர்த்து படிக்கணும். அடுத்ததாக மிஸ்கேரேஜ் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய அஃபென்ஸ் என்னென்னா அபேண்டன்மெண்ட் ஆஃப் சைல்டு. அபேண்டன்மெண்ட்னா கைவிடுதல்னு அர்த்தம். இந்த இதை பற்றி செக்ஷன் 317 சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையோட அம்மா அப்பா இல்லைன்னா அந்த குழந்தை வந்து யாரோட கேரில் இருக்கோ அவங்க அந்த குழந்தைய வந்துட்டு கைவிட்டுறாங்க. அந்த குழந்தை வந்து 12 வயசுக்கு கீழே இருக்குது. சப்போஸ் வந்து ஒரு அம்மா அப்பா வந்து அவங்க குழந்தைய வளர்க்க முடியல, அவங்க எங்கேயோ ஒரு கூட்டமான இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு அவங்க மட்டும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு. அதை தான் நம்ம வந்து கைவிடுதல்னு சொல்கிறோம். இப்படி பண்ணுறத வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு வந்து செக்ஷன் 317 பனிஷபிள் ஆக்கியிருக்காங்க. ஸோ 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து அவங்க பெற்றோர் வந்து கைவிடுதல் வந்துட்டு பனிஷபிள் அஃபென்ஸ்னு இந்த செக்ஷன்லேருந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய அஃபென்ஸ் என்னென்னா கன்சீல்மெண்ட் ஆஃப் பர்த். கன்சீல்மெண்ட்னா என்னது? மறைக்கிறது. ஒரு குழந்தை வந்து பிறந்ததை வந்து மறைக்கிறத பற்றி செக்ஷன் 318 சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதோட பாடியை அது எப்படி நேச்சுரலாக இறந்ததா இல்லைன்னா மிஸ்கேரேஜ் மூலமாக இறந்ததா, எப்படி இறந்தாலும் அதோட பாடியை சீக்ரெட்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, எரிக்கிறது, அதை பற்றி வேறு யாருக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் இருக்கிறது, அந்த குழந்தை ஒன்று பிறந்தது அப்படிங்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியாமல் மறைக்கிறத தான் ஒரு குற்றம்னு இந்த செக்ஷன் 318 டிக்ளேர் பண்ணி அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த அஃபென்சஸ் எல்லாம் குழந்தைங்க சம்மந்தமானது. மிஸ்கேரேஜ், அப்புறம் அபேண்டன்மெண்ட் ஆஃப் சைல்டு, குழந்தைய வந்து கைவிடுறது, அப்புறம் கன்சீல்மெண்ட் ஆஃப் பர்த். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹர்ட். ஹர்ட்னா என்னென்னு செக்ஷன் 319 டிஃபைன் பண்ணுறாங்க. ஹர்ட்னா இன்னொரு பர்சனுக்கு உடம்பில் வலி, ஏதாவது ஒரு நோய், ஒரு பலம் இன்மையை க்ரியேட் பண்ணுறது தான் ஹர்ட்டுன்னு இந்த செக்ஷன் 319 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லைடில் வந்து நம்ம ஹர்ட்டோட டெஃபினிஷன் மட்டும்தான் பார்க்குறோம். ஹர்ட்டை பற்றி செக்ஷன் 319 மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. வாலண்டியராக ஹர்ட்டை காஸ் பண்ணுறது, அப்படி வாலண்டியரிலி காசிங் ஹர்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, இல்லைன்னா ஒரு டேஞ்சரஸ் வெப்பனை யூஸ் பண்ணி ஹர்ட்டை காஸ் பண்ணுறதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் இந்த 319 தொடர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன்கிட்ட இருந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டியை பிடுங்கிறதுக்காக ஹர்ட்டை யூஸ் பண்ணுனா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பாய்சனை யூஸ் பண்ணி ஹர்ட்டை உண்டாக்கினா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது க்ரீவியஸ் ஹர்ட். இதோட டெஃபினிஷன் வந்து செக்ஷன் 320 சொல்லியிருக்காங்க. நம்ம போன இதில் வந்து ஹர்ட்டை பார்த்தோம். ஹர்ட்டுக்கு வந்து ஒரு சிம்பிள் டெஃபினேஷன், பாடிலி பெயின், டிசீஸு, இன்ஃபார்மிட்டி. இதன் மூலமாக ஒரு சிம்பிள் இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அது ஹர்ட்டு. ஆனால் க்ரீவியஸ் ஹர்ட்டுக்கு வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க எக்ஸாஸ்டிவாக ஒரு 8 இது கொடுத்துருக்காங்க. இந்த 8 டைப் ஆஃப் ஹர்ட்டை தான் க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போது என்னதெல்லாம் க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இமாஸ்குலேஷன் அப்படின்னா ஆண்மை இலக்கு செய்தல்னு அர்த்தம். ஆண்மை இலக்கு செய்கிற மாதிரி ஒரு ஹர்ட்டை ஏற்படுத்திட்டாங்கன்னா அது வந்து க்ரீவியஸ் ஹர்ட். ரெண்டாவது வந்துட்டு பெர்மனன்ட் ப்ரைவேஷன் ஆஃப் தி சைட் ஆஃப் ஐதர் ஐ. நமக்கு 2 கண் இருக்கு இல்லையா, அந்த ஹர்ட் மூலமாக 2ல் ஏதாவது ஒரு கண்ணு கூட பார்வை இழந்துட்டு அப்படின்னு சொன்னோன்னா அதை க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு ப்ரைவேஷன் ஆஃப் ஹியரிங். 2 காதில் ஏதாவது ஒரு காது கேட்காம போனால் அதை வந்துட்டு க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது 4th பாயிண்ட் என்னென்னா, ஏதாவது ஒரு உடல் உறுப்பு இல்லைன்னா எலும்பு மூட்டு அதை இழக்க செய்கிறது வந்துட்டு ஒரு க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு சொல்கிறாங்க. 5வது பாயிண்ட் என்னென்னா, உடல் உறுப்பு இல்லைன்னா எலும்பு மூட்டு அது வந்து வலிமை இழக்க செய்கிறது வந்துட்டு 5வதாக வந்து ஒரு க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. 6th வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பெர்மனன்ட் டிஸ்ஃபிகரேஷன் ஆஃப் த ஹெட் ஆர் ஃபேஸ். முகம் இல்லைன்னா தலையோட அழகு அதை வந்து குலைய செய்கிறது வந்துட்டு ஒரு க்ரீவியஸ் ஹர்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. 7th என்னென்னா,
எலும்பு இல்லைன்னா பல், இது ரெண்டுக்கும் ஏற்படக்கூடிய டேமேஜ். எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிறது இல்லைன்னா டிஸ்லோகேட், இடமாறி போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு சொல்கிறாங்க. எதை க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த காயம் வந்து அவங்களோட உயிருக்கே வந்துட்டு ஆபத்தானது, இல்லைன்னா ஒரு 20 days வந்து கடுமையான 20 நாட்கள் கடுமையான உடல் வலி, அன்றாட வேலைகள், டெய்லி ஒரு மனிதர் செய்யக்கூடிய வேலைகளை கூட பார்த்துக்க முடியாத மாதிரி, அவங்களையே அவங்க பார்த்துக்க முடியாத மாதிரி 20 நாட்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அதை க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹர்ட்டுன்னா ஏதோ ஒரு சிம்பிள் இன்ஜுரி, ஆனால் வந்து க்ரீவியஸ் ஹர்ட் அப்படின்னு சொன்னோன்னா இந்த 8 கைண்ட்ஸ், இந்த 8 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த 8ல் ஏதாவது ஒன்று வந்தோன்னா அதை க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அஃபென்ஸ் என்னென்னா ஆசிட் அட்டாக். ஆசிட் அட்டாக்டை பற்றி 326A 326Bலையும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 ப்ரொவிஷனும் 2013 அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஆசிடை வந்து ஒருத்தங்க மேலே எரியிறது இல்லை த்ரோ பண்ண அட்டெம்ப்ட் பண்ணுறது, முயற்சி பண்ணுறது கூட ஒரு அஃபென்ஸ். இப்படி ஆசிடை வந்துட்டு எரியிறதுனால அவங்களுக்கு வந்து ஏற்படுற காயத்தை க்ரீவியஸ் ஹர்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆசிட் அட்டாக் பண்ணுறவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃபு இல்லைன்னா 10 years இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். ஆசிட் அட்டாக் பண்ணவங்கக்கிட்ட இருந்து ஃபைனாக கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை அந்த விக்டிம், பாதிக்கப்பட்ட பெண் இருப்பாங்க இல்லையா ஆசிட் அட்டாக்னால, அவங்களுக்கே காம்பன்சேஷனாக கொடுப்பாங்க. அவங்களோட மருத்துவ செலவு மற்றும் மற்ற செலவுகளை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு விக்டிம் காம்பன்சேஷனாக அந்த ஃபைனாக கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம 2 அஃபென்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன், இன்னொன்று ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்னா என்னென்னு செக்ஷன் 339 டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பர்சன் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க லீகலான ரைட்ஸ் இருக்குது. சப்போஸ் ஏங்கிற ஒரு பர்சன் மார்க்கெட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிங்கிற ஒரு ஆள் நீ மார்க்கெட்டுக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஏக்கு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு வந்து லீகலான ரைட் இருக்குது, ஆனால் அந்த ரைட்டை ஸ்டாப் பண்ணுற மாதிரி பி வந்துட்டு போக விடாமல் தடுக்கிறாங்க. இப்போ ஏ வந்து மார்க்கெட்டுக்கு தான் போக முடியாதே தவிர மற்ற எந்த பிளேசஸ்க்குனாலும் போகலாம். பி வந்து மார்க்கெட்டுக்கு மட்டும், ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு மட்டும் போக விடாமல் தடுக்கிறாரு. இதை தான் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்னு சொல்கிறோம். அடுத்ததாக ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா இதை பற்றி செக்ஷன் 340 சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பர்சனை வால்டு ஸ்பேஸ், அதாவது 4 பக்கமும் செவுறு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போட்டு பூட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து எங்கேயுமே போக முடியாது. ஃபஸ்ட்டு கேஸில் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயினில் அவர் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் போக முடியாது, மற்ற பிளேசஸ்க்கெலாம் போய்க்கலாம். ஆனால் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டில் அவங்க எங்கே வந்துட்டு இவங்களை கன்ஃபைன் பண்ணுறாங்களோ அந்த இடத்த விட்டு எங்கேயுமே வெளியே போக முடியாது. இதை தான் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் வர செக்ஷன்ஸில் வந்து ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, 3 நாள் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட நாட்கள் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் பண்ணால் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, இல்லைனா ஒரு 10 days இல்லைனா அதுக்கு மேலே ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் பண்ணால் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, அந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாம் வருது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய அஃபென்ஸ் என்னென்னா கிரிமினல் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு 349 ஃபோர்ஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 350 கிரிமினல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் அப்படின்னா நம்மளோட பாடிலி பவர், நம்ம உடம்புல இருக்க பவரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொருளை மோஷனுக்கு கொண்டு வர்றது, அசைக்கிறது, தள்ளுறது, அந்த மாதிரி. இதில் வந்து மென்ஸ்ரியா கிடையாது, இது வந்து ஆக்டஸ் ரியஸ் மட்டும்தான் ஃபோர்ஸ்னால். அதனால் இதை வந்து ஒரு அஃபென்ஸ்னு கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்த செக்ஷனில் நம்ம கிரிமினல் ஃபோர்ஸ் பார்க்குறோம் இல்லையா, இது வந்துட்டு முன்னாடி செக்ஷன் பார்த்த ஃபோர்ஸோட டெஃபினிஷன் ப்ளஸ் கிரிமினல் இன்டென்ஷன். ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு பர்சனுக்கு ஒரு இன்ஜூரியையோ ஒரு எரிச்சலையோ ஒரு பயத்தையோ ஏற்படுத்துறது தான் கிரிமினல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். கிரிமினல் ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு இலஸ்ட்ரேஷன் பார்க்கலாமே. இப்போ வந்து ஒரு விமன் இருக்காங்க, அவங்க வந்து முகத்திரை அணிஞ்சிருக்காங்க. இந்த முகத்திரை வந்துட்டு அவங்களோட கன்சென்ட், பெர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்தர் விளக்குறத வந்து அவங்க விரும்பலை. அப்படி இருக்கும்போது ஏங்கிற ஒரு நபர் வந்துட்டு அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அந்த முகத்திரையை வந்து விளக்குனாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு வந்து கோபத்தையோ எரிச்சலையோ பயத்தையோ உண்டாக்கக்கூடும். அதனால் வந்துட்டு ஏயோட இந்த செயலை வந்து கிரிமினல் ஃபோர்ஸ்னு கன்சிடர் பண்ணுறோம். அது ஒரு அஃபென்ஸ்னு கன்சிடர் பண்ணி அதுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அஃபென்ஸ் என்னென்னா அசால்ட். அசால்ட்டை பற்றி செக்ஷன் 351 சொல்லியிருக்காங்க. அசால்ட்னால் என்னென்னா, நான் உன் மேலே கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ண போகிறேன். போன செக்ஷனில் பார்த்தோம் இல்லையா கிரிமினல் ஃபோர்ஸ், அந்த மாதிரி கிரிமினல் ஃபோர்ஸை நான் உன் மேலே யூஸ் பண்ண போகிறேன்
அப்படிங்கிற மாதிரி பயத்தை ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை நம்மளோட செய்கை மற்றும் ப்ரிப்பரேஷன் மூலமாக உண்டாக்குறதுக்கு தான் அசால்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது நம்மளோட செய்கை மூலமாக ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு நம்ம கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ண போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி பயத்தை உண்டாக்குறது தான் அசால்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்க்க போகிறது செக்ஷுவல் அஃபென்சஸ்னு போட்டிருக்கேன். இது வந்து விமனுக்கு அகெயின்ஸ்டான அஃபென்சஸாக வரும். இது எல்லாம் அமெண்ட்மெண்ட்டில் இன்சர்ட் பண்ண செக்ஷன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னென்னா 354A. இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி சொல்லுது. ஒரு மேன் வந்துட்டு இன்னொரு விமன்கிட்ட வந்து அவங்களோட விருப்பம் இல்லாமல் செக்ஷுவல் ஃபேவரை வந்து டிமாண்ட் பண்ணுறது, இல்லைனா அவங்களுக்கு வந்து போனோகிராஃபியை வந்து காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு இந்த செக்ஷன் 354A சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட், ரிகோரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. அடுத்ததை பார்க்குற செக்ஷன் வந்து 354B. இதில் வந்து டிஸ்ரோபை பற்றி சொல்லியிருக்காங்க. ரோப்னா ட்ரெஸ்ஸு, டிஸ்ரோப்னா அன்ட்ரெஸ் பண்ணுறது. ஒரு விமன்கிட்ட வந்து அசால்ட்டு இல்லைனா கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி டிஸ்ரோப் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த செக்ஷனில் வந்து அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அஃபென்ஸுக்கு வந்துட்டு 3 yearsலேருந்து 7 years வரைக்கும் பனிஷ்மெண்ட்டும் ஃபைனும் இருக்குது. ஸோ 354B என்னது? அசால்ட் இல்லைனா கிரிமினல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒரு விமன் வந்து டிஸ்ரோப் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் வச்சுருக்கிறத இந்த 354B சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குற செக்ஷன் வந்து 354C. இது வந்து வாயரிசம். ஒரு விமன் வந்து ப்ரைவேட் ஆக்டில் என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அதை அவங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணுறது, ஒரு கேப்சர் வீடியோவோ இமேஜோ கேப்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாயரிசம்னு சொல்கிறோம். இதை பற்றி ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அது இந்த IPC பிளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். அதை வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு 1 yearலேருந்து 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதே மிஸ்டேக்கை வாயரிசமை திரும்பவும் சப்சிக்வெண்ட்டாக செகண்ட் டைமாக பண்ணாங்கன்னா 3 yearsலேருந்து 7 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. அடுத்ததாக இந்த விமனுக்கு அகெயின்ஸ்டான அஃபென்சஸில் பார்க்கக்கூடியது ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங்னா ஒரு விமனை வந்து ஃபாலோ பண்ணுறது, அவங்கக்கிட்ட பேசி பர்சனலாக ஒரு காண்டாக்டை ஏற்படுத்திக்க விரும்புகிறது, அப்புறம் வந்து இன்டர்நெட்டு, இமெயில், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி பிளேசஸில் அவங்கள ஸ்டாக் பண்ணுறது தான் இந்த அஃபென்ஸு செக்ஷன் 354D. அடுத்தது நம்ம பார்க்க போகிற அஃபென்ஸ் வந்து கிட்னாப். கிட்னாப்னு பார்த்தோன்னா ஆஸ் பர் செக்ஷன் 359 வந்துட்டு கிட்னாப்லேயே 2ஆக பிரிக்கிறோம். கிட்னாப்பிங்கை வந்து கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா, கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன். இந்தியாவுக்கு வெளியே கடத்திட்டு போயிடுறது, இல்லைனா ஒரு மைனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டியன் இருப்பாங்கள்ல, அப்பா அம்மா இல்லைனா கார்டியன், அவங்களோட கஸ்டடியிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுறது அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் கிட்னாப்பிங் இருக்குது. இதில் வந்து செக்ஷன் 360 கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியாவை பற்றி டீல் பண்ணுது. அதுக்கப்புறம் 361 வந்து கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியனை பற்றி டீல் பண்ணுது. லாஃபுல் கார்டியன் கிட்டேருந்து கிட்னாப் பண்ணுறோன்னா அது ஒரு மேல், ஒரு பையனாக இருந்தான் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு வந்துட்டு 16 வயசுக்கு கீழே இருக்கணும். ஒரு பொண்ணாக இருந்தான்னா அவளுக்கு வந்து 18 yearsக்கு கீழே இருக்கணும். இல்லைனா அன்சவுண்ட் மைண்டு பர்சனாக இருக்கணும். இந்த 3 பர்சனையும் கிட்னாப் பண்ணால் தான் இந்த செக்ஷன் வந்து அப்ளை ஆகும். கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன். இந்த செக்ஷன்ஸை தொடர்ந்து கிட்னாப்பிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பெக்கிங், மர்டர் பண்ணுறதுக்கு, ரேன்சம்காக, ராங்ஃபுல்லாக கன்ஃபைன் பண்ணுறதுக்காக, இல்லைனா ஒரு விமனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக கிட்னாப் பண்ணிட்டு போகிறது, கிட்னாப் பண்ணிட்டு போய் க்ரீவியஸ் ஹர்ட் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிட்னாப் வந்து அப்கமிங் செக்ஷன்ஸில் இருக்குது. அது இந்த டேபிள்லே கொடுத்துருக்கேன் என்னென்ன செக்ஷன் எவ்வளோ இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி. அடுத்ததாக பார்க்கக்கூடியது அப்டக்ஷன். அப்டக்ஷன்னா ஒரு பர்சனை அவங்க இருக்கிற பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வர சொல்லி கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் அப்டக்ஷன்னு சொல்கிறோம். கிட்னாப்பிங், அப்டக்ஷனை தொடர்ந்து பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னன்னா ரேப். ரேப்பை பற்றி செக்ஷன் 375 376E வரைக்கும் டீல் பண்ணுறாங்க. 375 வந்து வாட் இஸ் ரேப், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது ரேப்பு, செக்ஷுவல் அஃபென்சஸ் எப்படி கன்ஸ்டிடியூட் ஆகுது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 376 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப். செக்ஷன் 376 ரேப்போட பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்க்குறோம். 376A வந்துட்டு இந்த ரேப்போட ரிசல்ட்டாக அந்த விக்டிம் கேர்ள் வந்து இறந்து போயிட்டாங்க, இல்லைன்னா பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறத பற்றி 376A சொல்கிறாங்க.
பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டு அப்படின்னா பிரெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அவங்களால யோசிக்கவோ பேசவோ எதுவுமே முடியாது. லைக் ஒரு கோமா மாதிரியான ஒரு கண்டிஷன். தொடர்ந்து 4 வீக்காக அவங்க இந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அதை பர்சிஸ்டன்ட்னு முடிவு பண்ணுறோம். பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுங்கிறது வந்துட்டு ஒரு மெடிக்கல் டேர்ம். வந்து ஒரு கோமா மாதிரி ஒரு லாங் டைமாக அந்த விக்டிம் வந்துட்டு எந்திரிக்கவே இல்லை, உயிர் மட்டும் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டை தான் 376A சொல்லியிருக்காங்க. 376AB வந்துட்டு 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சைல்டை வந்துட்டு ரேப் பண்ணால் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 376B வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட வந்து செப்பரேஷனில் இருக்கும்போது அந்த செப்பரேஷன் பீரியடில் அவங்க கூட இன்டர்கோர்ஸில் இருந்தாங்கன்னா அந்த மேனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அதோட சட்ட நிலை என்னன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 376Cயை பொறுத்த வரைக்கும் அத்தாரிட்டியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், நம்மளோட ஹையர் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறத 376C. 376D வந்து கேங் ரேப்பை பற்றி டீல் பண்ணுது. 376Dயில் வந்துட்டு கேங் ரேப் ஆன் விமன் அண்டர் 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 16 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணை கேங் ரேப் பண்ணால் அதுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத பற்றி 376DA சொல்லுது. 376DB என்னென்னா அதே கேங் ரேப், ஆனால் ஏஜ் மட்டும் டிஃப்ரென்ஸ். 12 இயர்ஸ்க்கு கீழே இருக்க விமன் சைல்டு மேலே பண்ணுனா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறத பற்றி. அப்புறம் செக்ஷன் 376E வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் ரிப்பீட்டட் அஃபண்டர்ஸ். ஒரு வாட்டின்னு இல்லாமல் திரும்ப திரும்ப அந்த மிஸ்டேக்கை அந்த ரேப்புங்கிற அஃபென்ஸை பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறத பற்றி இந்த 376E டீல் பண்ணுது. அடுத்ததான் அன்நேச்சுரல் அஃபென்ஸ். இதுக்கு ஒரே ஒரு செக்ஷன் தான் 377. இதுவும் வந்துட்டு அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி 2018 சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ இந்த செக்ஷன் வந்து தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் செக்ஷன் 299 377 வரைக்கும் ஒரு அவுட்லைன், என்னென்ன அஃபென்சஸ் இருக்குது, என்னென்ன அஃபென்சஸ்க்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டோம். இன்னும் இந்த செக்ஷன்ஸ்குள்ளே போய் படிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு படித்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பிடிஎஃப் வந்துட்டு இந்த ஸ்லைட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட இந்த பிடிஎஃப்பை வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி.